ஷர்மிளா வணக்கம். போரினுடைய தாக்கம் தற்போதுதான் இந்தியாவில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது என்றே கூறலாம். அதன்படி இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்த மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிரடியாக உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் தற்போது விலை நிலவரத்தின்படி பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் 14 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று டீசல் லிட்டருக்கு 3 ரூபாய் 11 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உயர்ந்து பெட்ரோலின் விலை தற்போது 103 ரூபாய் 98 காசுகளாகும். டீசல் விலை 95 ரூபாய் 50 காசுகளும் விற்பனையாகிறது. இந்த விலை நிலவரம், அதாவது சரியாக 3 ரூபாய் 14 காசுகள் 3 ரூபாய் 11 காசுகள் என்பதெல்லாம் அந்தந்த பகுதிக்கு பொறுத்து, அந்தந்த மாநகராட்சி அல்லது மாநிலங்களுக்கு பொறுத்து இந்த விலை நிலவரம் எதுவும் மாறும். எப்படியாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 3 ரூபாய் அல்லது 4 ரூபாய் என்ற அளவுக்கான பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பது என்பது ஒட்டுமொத்த விலைவாசி உயர்வதற்கான வழிவகை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம். என்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமாக முடிந்தவரை வீட்டில் இருந்து வேலை செய்வதை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். ஒரு 7 வேண்டுகோளை அவர் முன்வைத்திருந்தார். வீட்டில் இருந்தே பணிபுரிய வேண்டும் முடிந்தவரையில், அதே போன்று வெளியில் செல்வதை முடிந்தவரையில் தவிர்க்க வேண்டும், அதாவது வாகனங்களை பயன்படுத்தி தவிர்க்க வேண்டும், வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட அதிலும் குறிப்பாக ஒரு வருடத்திற்கு தங்கம் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று மிக முக்கியமான வேண்டுகோள் 7 வேண்டுகோளை அவர் வைத்திருந்தார். அப்போதே நாட்டில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது என்பதை அது பிரதிபலித்தது. அல்லது கிட்டத்தட்ட கொரோனா காலத்தில் ஏற்பட்டதை போன்ற ஒரு அசாதாரண சூழல் தற்போது மீண்டும் ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு அச்சம் அது எழுப்பியது. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக தற்போது ஏற்கனவே எதிர்பார்த்தபடி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்படும் போது ஒட்டுமொத்த பொருட்களுடைய விலையும் உயரும் என்பது இயல்பான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களினுடைய விலையும் அதிரடியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூறலாம். ஏற்கனவே 5 மாநில தேர்தல், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக, தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து கூறி வந்தார்கள். தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறி வந்தார்கள். அதே போன்று தற்போது தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிந்து இருக்கக்கூடிய நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை என்பது உயர்த்தப்பட்டிருப்பதும் பார்க்கின்றோம். சமீபத்தில் நடைபெற்ற கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, அதே போன்று அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி தற்போது அனைத்து மாநிலங்களிலும் அரசு பதவியேற்றக்கூடிய சூழ்நிலையில் தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இது தொடர்ச்சியாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று வணிக சிலிண்டர் அதனுடைய விலையும் உயர்த்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே வணிக சிலிண்டரை பொறுத்தவரையிலும் மார்ச், ஏப்ரல், மே என மாத வாரியாக உயர்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மார்ச் மாதம் 144 ரூபாய் உயர்த்தப்பட்டது. ஏப்ரல் மாதம் 203 ரூபாய் உயர்த்தப்பட்டது. தற்போது 993 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த மாதம். இது அனைத்தும் சேர்த்து பார்க்கும்போது வணிக சிலிண்டருடைய விலை என்பது 3239 ரூபாய் என்று ஒரு சிலிண்டர் விலை விற்பனையாகின்றது. இந்த சிலிண்டர் விலை உயர்வால் கடைகளில், ஓட்டல் உள்ளிட்ட கடைகளினுடைய உணவுப் பொருட்களின் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. காரணம், சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது, அதனால் உணவுப் பொருட்கள் விலை உயர்த்தப்படுகிறது என்று காரணம் கூறுகிறார்கள். இது போன்ற ஒவ்வொரு மட்டத்திலும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. என்றால் போர் பொறுத்தவரை கடந்த ஜனவரி மாதம் தான் மிக தீவிரமான போராக இருந்தது. அப்போது கூட இந்தியாவில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. என்றால் அப்போது இருந்த இந்தியாவுடைய அந்நிய செலாவணி, அதே போன்று இந்தியாவில் இருந்த எரிபொருளுடைய இருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு ஏதுவான அனைத்து எரிபொருள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது போரினுடைய தாக்கம் குறைந்தாலும் கூட ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தான் இந்தியாவில் தற்போது கடந்த ஜனவரி மாதம் ஏற்பட்ட போர், அப்போது தீவிரமாக இருந்த போர் தற்போது சற்று அமைதியாக இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இப்போது நமக்கு எதிரொலிப்பதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த ஜனவரி மாதத்தின் போர் உச்சத்தில் இருக்கும் போதெல்லாம் கூட நம்மிடம் இருந்த அந்த கையிருப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நாம் கொண்டு சென்றோம். ஆனால் தற்போது அந்த கையிருப்பு என்பது குறைந்து வருகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் மேற்கொண்டு அங்கு ஏதேனும் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைந்திருக்கிறது. இந்தியாவில் பொறுத்தவரை தங்கம் மற்றும் எரிபொருளை பொறுத்தவரையில் நாம் இறக்குமதி தான் அதிகமாக சார்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கூடிய காரணத்தால் இந்தியாவில் இறக்குமதி என்பது குறைந்திருக்கிறது. இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது குறைந்திருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் சரிவடைந்திருக்கிறது. அதே போன்று தங்கத்தினுடைய இறக்குமதியும் குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக தான் இனி வரக்கூடிய நாட்கள் இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவான நெருக்கடிக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் நேற்று தினம் கூட
இந்திய கப்பல் மீது ஈரான் பயங்கர தாக்குதல் நடத்தி ஓமன் கடற்பகுதியில் முழுகடிக்கப்பட்டது. இதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கப்பல் மீது ஈரான் மிக பயங்கரமான தாக்குதல் நடத்தினார்கள். இது போன்ற தாக்குதல் ஹோர்முஸ் ஜலசந்தியில் இதற்கு முன்பு இருந்த கடந்த ஜனவரி மாதத்துக்கு முன்பு இருந்த கப்பல் போக்குவரத்து இல்லாத நிலை போன்ற பல காரணங்களால் போரினுடைய தாக்கம் இப்போதுதான் இந்தியாவை எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. ஒரு அசாதாரண இந்த நிலை தொடர்ந்தால் வருகின்ற நாட்களிலும் கூட இன்னும் ஒரு மிகப்பெரிய கொரோனா காலத்தில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியை போன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்குள்ளாக மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கப்பல் போக்குவரத்தை மீண்டும் மேற்கொண்டு இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் இறக்குமதி பழையபடி அதிகரிக்க வேண்டும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த நெருக்கடியான சூழலை சமாளிக்க முடியும். இல்லை என்றால் தற்போதைய விலையுயர்வு இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கும். தங்கம் வெள்ளி விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே போன்று அந்நிய செலாவணி கையிருப்பு கடுமையாக சரிவடையும். இந்திய டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் சரிவடையும். இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுடைய விலை உயரும். மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது மத்திய அரசு எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பது என்பது இனி வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்த அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களின் விலையும் உயரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.